ஹலோ மக்களே, வெல்கம் டு ஓம் சக்தி ஃபுட் சேனல். இப்போ ஒரு டெலிஷியஸ் சவுத் இந்தியன் வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர், கேரட், பொட்டேட்டோ, பட்டாணி, பிரிஞ்சி இலை, கிராம்பு, கடற்பாசி, பிக் ஆனியன் 2, டொமேட்டோ 1, புதினா, கேஷ்யூ, இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் 7-8 பீஸ், சோம்பு, ஜீரகம், பொட்டுக்கடலை, கசகசா, துருவிய தேங்காய் மற்றும் ஓம் சக்தி ஃபுட் மசாலாஸ். இப்போ ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றி பிரிஞ்சி இலை, கிராம்பு, கடற்பாசி, ஆனியன் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ ஆனியன் வதங்கிறதுக்குள்ள சைடில் மிக்ஸி ஜாரில் டொமேட்டோ, புதினா, இஞ்சி பூண்டு, கேஷ்யூ சேர்த்து அரைக்கணும். ஆனியன் வதங்கின பிறகு அரைச்ச புதினா பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கணும். புதினா பேஸ்ட் வதங்கின உடனே கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸை போட்டு அதோட ஓம் சக்தி ஃபுட் மசாலாஸையும் போட்டுருங்க. என்னென்ன மசாலாஸ்லாம்: மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கணும். செகண்ட் திங், இதில் நீங்கள் கரம் மசாலாவுக்கு பதில் சிக்கன் மசாலா ஆட் பண்ணாலும் வெஜிடபிள் குருமா சூப்பராக இருக்கும். மசாலாஸ் நல்லா வதங்கின உடனே தேவையான அளவு சால்ட், தண்ணீர் சேர்த்து குக்கரில் ஒரு விசில் விடணும். விசில் வரத்துக்குள்ள சைடில் ஒரு கடாயில் சோம்பு, சீரகம், பொட்டுக்கடலை, சின்ன வெங்காயம், துருவிய தேங்காய், கசகசாக லைட்டாக ஆயில் ஊற்றி வதக்கி ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு விசில் வந்த பிறகு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டு லைட்டாக ஒரு கொதி விட்டு எடுத்து பாருங்கள். அட்டகாசமான ஒரு வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடும். இப்போ ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ் ஃபார் ஹெல்த் கான்ஷியஸ். எப்போ தேங்காவை கொதிக்க விட்டாலுமே அதை லைட்டாக கொதிக்க விடுங்க. அது ரொம்ப நேரம் கொதிச்சா நாட் குட் ஃபார் ஹெல்த்னு எங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தட்ல குருமாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க குக்கிங்கோட ஃப்ளேவர்ஸையும் டேஸ்டையும் இன்க்ரீஸ் பண்ண எங்க ஓம் சக்தி ஃபுட் ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணுங்க. கமகமன்னு சமைக்க, ருசிச்சு ரசிச்சு சாப்பிட ஓம் சக்தி ஃபுட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.